Hi friends, welcome back to the next video of Statistics with R program lecture series. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண வெக்டரை எப்படி மாடிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். தென் ஒரு வெக்டரை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாடிஃபை பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஏதாவது தப்பா என்டர் பண்ணிட்டோம், இல்ல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் வேணும், ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம இதுல ஆர் ப்ரோக்ராம்ல எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஆர் ப்ரோக்ராம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு வெக்டரை கிரியேட் பண்ண போறோம். நான் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம இது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், பைஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, பைஸ் ஈக்குவல் டு 3. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அடுத்த எலமெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் 3 இருக்கணும் அப்படிங்கறத நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இது ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். லென்த் ஆஃப் ஏ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா லென்த் ஏல எவ்வளவு எலமெண்ட்ஸ், ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல எவ்வளவு எலமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுல 10 ஆல்மோஸ்ட் இல்ல எக்ஸாக்டா இதுல 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேனா இப்போ இதுல தேர்ட் எலமெண்ட் வந்து 17க்கு பதிலா 7 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். 17க்கு பதிலா நான் 7ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அதை 17ஆ மாத்தணும் அப்படிங்கறதான் என்னோட எய்ம். ஸோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மாத்துறதுக்கு நான் எந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்? a of 3, தட் மீன்ஸ் தேர்ட் எலமெண்ட் ஆஃப் a, இட்ஸ் கோஸ் டு 17. 7க்கு பதிலா நான் 17 ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ நான் ஏ அப்படிங்கறத எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண அப்படின்னா we get answer. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 7 அப்படிங்கிற எலமெண்ட் இருந்துச்சு, இப்போ அது 17ஆ மாறிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம அக்சஸ் பண்றதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணிருப்போம். இங்க தேர்ட் எலமெண்ட் ஆஃப் வேரியபிள் ஏ இஸ் அசைன்ட் டு 17. ஓகே, 17க்கு அசைன் பண்ணிட்டு, இல்ல சப்போஸ் நான் இதுல 5th எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். 5th எலமெண்ட் அப்படிங்கிறப்ப அது எந்த எலமெண்ட்னு பாத்துக்கோ. ஜஸ்ட் நம்ம A5 என்னன்னு செக் பண்ணாலே நமக்கு சொல்லிடு. A5 அப்படிங்கிறது 13. இந்த 13 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ண போறேன். அதாவது இந்த செட்ல எனக்கு அந்த எலமெண்ட் வேணாம் அப்படிங்கிறப்ப ஐ எம் கோயிங் டு யூஸ் A-3 அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எலமெண்ட் A-5 5th எலமெண்ட் வேணாம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் ரிமூவ் ஆகிடு. எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகே, தென் ஐ எம் கோயிங் டு எந்த நம்பர்லாம் 16க்கு கீழே இருக்கும், அதாவது லெஸ் தென் 16 இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லா நான் 35 மாத்தணும்னு விருப்பப்படுறேன். லெஸ் தென் 16 இருந்துச்சு, 16க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் 35 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஏல எந்த எலமெண்ட் எல்லாம் 16 விட கம்மியா இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை நான் 35 சேஞ்ச் பண்றேன். தட் மீன்ஸ் ஏல ஏ அப்படிங்கிற செட்ல A16 லெஸ் தென் 16 எந்த எலமெண்ட் எல்லாம் 16 விட கம்மியா இருக்கோ அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாவே நான் 35 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண போறோம். அகைன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா we get 16 விட கம்மியா இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா 1 4 17. ஓகே, 16 விட கம்மி அப்படிங்கிறப்ப 17 கிடையாது. 1 4 அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது 16 விட கம்மி, ஸோ இது 35 பிரிண்ட் ஆயிடும். 4 அப்படிங்கிறதும் 16 விட கம்மி அப்படிங்கிறப்ப 35 பிரிண்ட் ஆயிடும். இந்த 10 அப்படிங்கிறது 16 விட கம்மி, ஸோ 35 பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ we get this ரிசல்ட். ஸோ கம்மியா இருந்து இதே மாதிரி எனக்கு கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் பாசிபிள். எனக்கு இப்போ 20. ஓகே, இப்போ நான் எந்த எலமெண்ட் எல்லாம் 35 அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டோம். இதுல நம்ம சேஞ்ச் பண்ணா நமக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. சப்போஸ் நான் 28க்கு மேல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் 100ஆ மாத்தணும்னு விருப்பப்படுறேன். 28க்கு மேல உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ ஏ அப்படிங்கிற வெக்டர்ல ஏ அப்படிங்கிறது 28க்கு மேல இருக்கு. ஏ கிரேட்டர் தென் 28. எந்த எலமெண்ட் எல்லாம் 28 விட அதிகமா இருக்கோ அந்த எலமெண்ட்டை நான் 100ஆ சேஞ்ச் பண்றேன். ஸோ ஏ அப்படிங்கிறப்ப ஸோ 28க்கு மேல உள்ள எல்லா எலமெண்ட்ஸ் 28 கிரேட்டர் தான் ஈக்குவல் கிடையாது, கிரேட்டர் தான். ஸோ 28க்கு மேல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா 100ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மாடிஃபைங் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒன் மோர் டைம் இதுல இருந்து நான் ஒரு சப்சீக்வன்ஸ் எடுக்கணும். எனக்கு ஆக்சுவலா டோட்டலா 10 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல நான் தேர்ட் எலமெண்ட்ல இருந்து 8th எலமெண்ட் ஆர் 7th எலமெண்ட் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஐ எம் கோயிங் டு யூஸ் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஏ ஆஃப் அகைன் ஏ அப்படிங்கறத யூஸ் பண்ணிடுவோம். ஏ ஆஃப் ஏ எதுக்கு இண்டிகேட் பண்ண போறோம் அப்படின்னா ஏ ஆஃப் 4 to 7 4ல இருந்து 7 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கு. ஏ ஈக்குவல் டு ஸோ 4th எலமெண்ட், 5th எலமெண்ட், 6th எலமெண்ட், 7th எலமெண்ட் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் நம்ம மாடிஃபை ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணிட்டோம், தெரியாம தவறுதலா டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மேல கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் சோ இல்ல இப்போ நான் டோட்டலாவே டெலீட் பண்ணணும்னு விரும்புறேன். ஓகே, பிரசன்டேஷன் பார்த்துடலாம். டெலிட்டிங் வெக்டர்ஸ், ஒரு வெக்டரை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். சப்போஸ் இங்க ஏ அப்படிங்கறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஈவன்
ஒர்க் ஸ்பேஸை கிளியர் பண்ணிடுறேன். எகைன் நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நல் கொடுத்துட போறேன். இதை நல் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். நல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எம்டி செட் தான். NULL. இங்க கேஸ் சென்சிட்டிவும் நம்ம பார்க்கணும். ஏஸ் ஈக்குவல் டு நல் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிடும். இப்போ நான் ஏஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நல்லிட்டு தான் பிரிண்ட் ஆகும். ரீசன் எல்லா எலமெண்ட் ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருந்த எல்லா வேல்யூஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் இட் ஷோஸ் நல் அப்படிங்கிறதா இதோட கான்செப்ட். ஸோ வெக்டரை ரிமூவ் பண்றதுக்கு நல் அப்படிங்கிறதா யூஸ் பண்ண போறோம். தட் மீன்ஸ் டெலிட் பண்றதுக்கு நல் அப்படிங்கிறதா யூஸ் பண்ண போறோம். எல்லா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.